எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய அயோத்தி உமன் ஃபார்மா ப்ரொடியூசர் கம்பெனி சேலம் மாவட்டத்தில் அயோத்தியாபட்டினத்தில் ரன் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி எங்கள் கம்பெனியில் தேங்காயை உடைச்சி சோலாரில் வைக்கிற வேலை தான் நடந்துகிட்ருக்குது. கடந்த 10 நாளாகவே வெங்கடேசுங்கிற தம்பி சேலத்துலேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் கம்பெனியை நேரில் பார்க்க வரணும், அதுவும் குறிப்பாக நீங்கள் தேங்காய் உடைக்கிறப்ப சொல்லுங்கன்னாரு. அதே மாதிரி இன்றைக்கி கால் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டார். சரி, எதுக்குப்பா நீங்கள் தேங்காய் உடைக்கிற அன்னைக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா, இல்லை எனக்கு தேங்காய் தண்ணி வேணுங்க 10 லிட்டர்னாரு. நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு நினச்சேன். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் தேங்காய் உடைக்கிற தண்ணியெல்லாம் மரத்துக்கும் அதே மாதிரி மண்புழு உரம் தயாரிக்கிறோம், அதுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த தண்ணியை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அவர் கேட்டோன்னா பரவாயில்லையே, இது நல்ல ஐடியாவாக இருக்கே, இதுலேயும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமேன்னு யோசித்தேன். எதுக்குப்பா நீங்கள் தண்ணியை கேட்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை, சுகர் கண்டென்ட் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை வச்சு நாங்கள் ரிசர்ச் பண்ணி இதில் என்ன பொருள் தயாரிக்கலான்னு நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னாரு. பரவாயில்லையே, இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு யோசித்தேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆலோசனைகள் எங்களுக்கும் சொன்னார். அவர் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார். அவர் சொல்ல சொல்ல ரொம்ப ஆசையாக இருந்தது. பரவாயில்ல, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு யோசித்தேன். அதே மாதிரி இந்த தண்ணியை எடுத்து வச்சுருங்க, நாளைக்கு காலையில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லா தண்ணியெல்லாம் எடுத்து நான் நீட்டாக வடிகட்டி அவருக்கு எடுத்து வச்சிட்டோம். எந்த ஒரு பிஸ்னஸுமே பைசா இல்லாமல் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் குறைஞ்ச பைசா மட்டும் கொடுங்க, நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கு நாங்களும் ஏதோ உதவுன மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிறத உள்ளதை வைத்து நல்லது செய்வோம் மாதிரி நம்மளும் சில பேருக்கு உதவி பண்ணலாம். வளர்க சமுதாயம், வாழ்க விவசாயம்.